ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது Iferror Formula. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நிறையா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நிறைய எரர் வரும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், ஷீட் 3ல் நான் ஒரு டேபிள் வச்சுருக்கேன். ஷீட் 4ல் நான் இப்போ லுக்கப்பும் அதுக்கப்புறம் Iferrorம் தனித்தனியாக போட போகிறேன். இதில் லுக்கப்பில் என்ன எரர் வருது, Iferrorல் அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு லுக்கப் ஃபார்முலா போட போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு 10 லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டேபிள். இப்போ நான் இதுக்கு லுக்கப் போடுறேன். ஷீட் 4ல் ஃபார்முலா லுக்கப் வேல்யூ ப்ராஜெக்ட் 1 டேபிள் அரே ஷீட் 3ல் இருக்குது. செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2 கொடுத்துட்டு ரேஞ்ச் ஆஃப் லுக்கப் எனக்கு ஃபால்ஸ் எக்ஸாக்ட் வேல்யூ தான் வேணும். சரி, நான் கொடுத்துட்றேன். ஓகே, என்ட்ரு கொடுத்ததும் இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் 1க்கான வேல்யூ 55 வந்துடுச்சு. ஷீட் 3லேயும் அதே தான் இருக்குது. நான் இப்போ அதை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து விட்றேன் ஃபுல்லாக. கடைசியாக நான் டோட்டல் பாருங்கள், எனக்கு எரர் வந்துடுச்சு, என் வந்துடுச்சு. இப்போ என்னால் டோட்டல் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதை நான் இப்போ பார்க்க போகிறோம். Iferror யூஸ் பண்ணி இப்போ அதை அவாய்ட் பண்ண போகிறோம். Iferror போட்டு இது வேல்யூ நம்ம லுக்கப் வேல்யூவும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம அதுக்குள்ளேயே லுக்கப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலாவை இன்னொரு ஃபார்முலாவையும் அதுக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். லுக்கப்பே லுக்கப் வேல்யூ பழைய மாதிரி லுக்கப்போட ஃபார்முலாவை நான் என்ட்ரு பண்ணுறேன். டேபிள் செலக்ட் பண்ணிட்டு காலம் இண்டெக்ஸ் 2, அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஃபால்ஸ், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கமா. இப்போ Iferrorக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வேல்யூ Iferror நம்ம செலக்ட் பண்ணணும். அதை நான் எம்டியாக வச்சுக்கிறேன். வெறும் செமிகோலன் போட்டு திருப்பி செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எம்டியாகவே உள்ளே நான் எந்த ஒரு வேல்யூவும் செலக்ட் பண்ணல. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டுருக்கிறேன். Iferrorலேயும் அதே 55 தான் வந்திருக்கு. நான் அதே வேல்யூவை ட்ராக் பண்ணி எடுத்து விட்றேன். இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் 11 and 12 பாருங்கள், எனக்கு எந்த ஒரு எரரும் வரல. அதுக்கு பதிலாக எம்டி ஸ்பேஸாக தான் வந்திருக்கு. இதுக்கு பதிலாக எனக்கு அந்த எம்டி ஸ்பேஸுக்கு பதிலாக எனக்கு அங்கே ஒரு வேல்யூ ஷோ ஆகணும். இப்போ எனக்கு 0 அங்கே ஷோ ஆகணும்னா நான் அந்த ஃபார்முலாவில் கடைசியாக வேல்யூ Iferrorனு கொடுத்துருந்தேன்ல எம்டியாக, அங்கே 0 என்ட்ரு பண்ணி நீங்கள் ஃபார்முலா கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 0 அப்பியர் ஆகும். இப்போ திருப்பி அதே ட்ராக் பண்ணி எனக்கு எரர் வர இடத்துலலாம் 0 வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் Iferror யூஸ் பண்ணி வேல்யூ கொண்டு வந்துக்கலாம். சின்ன சின்ன ஷீட்டுன்ற போது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எரர் இருக்கிறத மேனுவலாக எரேஸ் பண்ணலாம். பட் ஒரு பெரிய ஷீட்டை ஒரு 100 ரோஸுக்கு மேலே நீங்கள் போடுறீங்க, அதில் இங்கே ஒரு எரர் வருதுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கிளியர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் Iferror யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வேல்யூவும் கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.